ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ட்விஸ்டட் எடிக்ஷன் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஆரோக்கிய கரெக்டாக வெளியில் போகும்போது அர்ஜுன் தாஸ் அவளை மீட் பண்ணி, நான் தான் கிங் ஜியோனை சென்ட் பண்ணேன், அவன் ஏதாவது தப்பு பண்ணது டைரக்டர் சார் உள்ளே போயிடுவான்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிவிட்டு, நீ இந்த ஜாப்க்கு வந்தே ஆகணும், அப்போ தான் என்னால் உன்னை மீட் பண்ண முடியும், நம்மளோட லவ்க்கே கிங் ஜியோன் தான் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றத சொல்லிட்டு போயிருப்பான். இதை பார்த்ததுமே ஆரோக்கியக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிருக்கும். இது நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ ஆன் இட். ஸோ ஆரோகி அப்படியே மெதுவாக வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எதையோ டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே குட்டி ஜாயை குளிப்பாட்டி விட்டுட்ருக்கான். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இந்த நாயெல்லாம் என் மூஞ்சி முன்னாடி என்னை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் என் பின்னாடி கெஞ்சிட்டு இருந்தான், லவ் பண்ணு நான் அப்போவே செருப்பு கழட்டி அடிச்சிருந்துருக்கணும். இப்போது இந்த கிங் ஜோன் எவன்னு தெரியல, அவனும் என்கிட்ட செருப்படி வாங்க போகிறான். ஓ, என்னவே பிளாக்மெயில் பண்ணுறல்ல? எப்படி அர்ஜுன், நீ என்னை லவ் பண்ணுறதுக்காக அந்த கிங் ஜியோன் ஹெல்ப் பண்ணுறானா? இதை நான் இப்போ ஜங்கு கிட்ட சொல்கிறதா வேண்டாமா? வேணாம் ஆரோகி, வேணாம். அந்த கொலகார பையன் ஏதாவது பண்ணிட்டு என் புருஷன் மேலே பழிய தூக்கி போட்டாலும் போடுவான். சரி, பார்த்துட்றேன். இப்போ நான் அந்த ஜாப்க்கு தானே போகணும். நான் அழுகிறனால தானே அவன் என்னை வீக்குன்னு நினைக்கிறான். நான் போகிறேன், அந்த ஜாப்க்கு கண்டிப்பாக நான் போகிறேன். டாடா டாடா. என்ன குஜிலி? என்ன எதுக்கு கத்துது இது? கையில் எதுக்கு டாடா இவ்வளோ டாட்டூ? இது எல்லாம் எதுக்கு? நீங்கள் எதுக்கு இது போட்டிருக்கீங்க? அது டாடாக்கு ரொம்ப பிடிச்சதா, அதான் யோசிக்கவே இல்லை, டாட்டு போட்டேன். அப்படியா? ஏன் குஜிலி? பார்க்க பயமாக இருக்கா? இதெல்லாம் பார்க்க பயமாக இருக்கா? இல்லைப்பா, அழகாக இருக்குப்பா. இந்த சைடு எல்லாம் ஃபுல்லாமே இது, அந்த சைடு ஃபுல்லாமே கை. உனக்கு நான் போட்டு விடுவா? ஜங்குக்கா, அது மாதிரிலாம் அவளுக்கு நீங்கள் டாட்டு போட்டு விடக்கூடாது. ஏய், நான் போட்டு விட்டுருவானா அப்படியே? அவளுக்கு ஆசை காட்டாதீங்க சின்ன வயசுலேருந்து. ஏய், வாயை மூடுறி, என் பொண்ணு தேவைன்னா நான் டாட்டு போட்டு விடுவேன். அவள் ஒன்றும் உங்கள் படத்தில் வர ஹீரோயின்ஸ்லாம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அவள் டாக்டருக்கு படிக்க போகிறா. அதை முடிவு பண்ண நீ யாரு? நீ யார்ரி? டாடா, அம்மா சண்டை போடாதீங்க. குஜிலி, ஒன்றும் இல்லை. அப்பாவும் அம்மாவும் சும்மா சண்டை போடுறோம், சும்மா விளையாட்டுக்கு. இப்போ பாரு. ஏய், இங்கே வாடி. நான் வரல. ஏய், பயப்படுற, ஒழுங்காக வந்துடு. என்னங்க? என்னடி? என்ன அப்படின்னு அப்படியே மெதுவாக அவள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, காலையிலேயே எவன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் என்கிட்ட காட்டிகிட்டு இருக்காத, செதுக்கிடுவேன். அப்படியா? அப்போ நீங்களும் என் பொண்ணுக்கிட்ட இது போட்டுக்கோ அது போட்டுக்கோன்னு நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நான் சொல்லுவேன்டி, என் பொண்ணுடி. அப்போ நானும் தடுப்பேன்டா, அது என் பொண்ணுடா. ஏய், என்ன வாடா போடான்னு வருது? டாடா, என்னடி? எதுக்குடி வாடா போடாங்கிற? அம்மா, நீ எதுக்கு டாடாவை முறைக்கிற? முறைக்கல ஜாய்மா, முறைக்கல. அட்லீஸ்ட் நான் உன்னை மட்டும்தான் வாடா போடான்னு கூப்பிட்றேன். ஆனால் நீ அப்படியோட தொங்கும். போகிறவ வரவ எல்லாத்தையும் வாடி போடின்ல பொண்டாட்டி மாதிரி உரிமையாக கூப்பிடுற. அதனால உனக்கு என்னடி பிரச்சனை? நீ தான் டிவோர்ஸ் கொடுக்க போயிட்டலடி, அதான் கூப்பிட யாரும் இல்லைன்னு எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓ, அப்போ எனக்கும் வாடா போடான்னு கூப்பிட? எனக்கு விடுங்க. அவன் முன்னாடி அவள் சண்டை போட்டால் தான் பயப்படுவா. இது மாதிரி பண்ணாலாம் பாரு. டாடா நல்லா கிச்சு பண்ணு அம்மாவை, பாத்தியா? போடா. சரி, நேற்று என்னமோ சொல்லிட்டு இருந்த ஃபோனில் ஆஸ்திரேலியா போகணும் அப்படி இப்படின்னு. அதை விட்ரி. நீ என்ன முடிவெடுத்திருக்க சொல்லு? அங்கே ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, நீ போயிடுவியா? போனால் எவ்வளோ நாள் ஆகும் வர்றதுக்கு? அங்கே எப்படி ஹீரோயின்ஸ், அந்த பியூட்டிஷியன்ஸ், அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போறியா? ஆமாம். ஏன்? சரி, எப்போ போகிற?
இன்னைக்கு போகிறதா இருந்தது, ஆனால் நான் போகல. ஆ, இன்னைக்கு போகிறதா இருந்ததா? என்னம்மா சொல்கிற? அப்புறம் ஏம்மா போகல? போகலன்னா என்ன, நேற்று நைட்டு வேற நீ கிளம்பிட்ட ஏர்போர்ட்டுக்கு, என்னை விட்டு தூரமாக போகிறேன்னு. என்ன பண்ணுறதுனே தெரியல, blank ஆகிடுச்சு. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்னா நான் உன்னை விட்டு இருந்துருவேன். சினிமாட்டிக்காக என்னால் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எப்படி என்னால் ஒரு நாள் அது கூட இருந்துருவேன் இருந்திருக்கோம் 2 பேரும். பட் கொஞ்சமாவது ஃபோன் பேசியிருக்கோம்ல. ஃபோன் பேசாமல் எப்படி உனக்கு போக தோணுச்சுடி? சரி, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் உன்னை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னு. அம்மா, ஆரோக்கி, நான் ஒன்று சொல்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது அது உனக்கு நான் தெரியக்கூட விட மாட்டேன். தெரிஞ்சு உன்னை கஷ்டப்படுத்திருக்க கூட நான் விட மாட்டேம்மா. நீ சந்தோஷமாக இரு லைஃப்பில். உனக்கு இந்த டைரக்ஷன் ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆனால் எனக்கு பிடிக்கல தான். ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கே. ஸோ நீ அதை சந்தோஷமாக பண்ணு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன் எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன? ஒன்றும் இல்லை. ரீசெண்டாக உனக்கு ஏதாவது நீ ஏதாவது மறைக்கிறியாம்மா என்கிட்ட? நான் என்ன மறைக்கிறேன்? சரி, எதாக இருந்தாலும் சொல்லணுமா என்கிட்ட? அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது சென்ட் பண்ணணும். உனக்கு தான் ஈகோ அதிகமே. ஃபோன்லாம் நான் தான் பண்ணி பேசணும், நல்லா இருக்கீங்களான்னு. அதுவும் ஜாயை வச்சுட்டு. காலாங்காத்தாலே யாரீ நீ? எஞ்சி போ, எதுவும் ஆகாது, போடி. ஜாயிமா, குளிக்கிறீங்களாடி அப்பா கூட? குளிக்கிறீங்களா? சரி, அம்மா உனக்கு பிடிச்சது செஞ்சு வைக்கிறேன். அப்பா வேற இருக்காரு, ஹெல்ப் பண்ணுவார். நீ குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்பாவை அனுப்பி வை. எனக்கு என்ன என்ன உனக்கு? ஒன்றும் இல்லை போ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டே வெளியில் வரா. இருந்தாலுமே அவளுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுட்டே கிச்சனில் உட்காந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜங்குக்கு அப்படியே டவலாலாம் அவன் உடம்புலாம் துவட்டிட்டு பின்னாடி இருந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு, குண்டம்மா, ஜங்குக்கா, எனக்கு ஒரு மாதிரி ஏறுதுடி, வாடி பெட்ரூம் போகலாம். என்னங்க, அவளை தூங்க வச்சுட்டு போகலாங்க. குண்டு, ஆலியாங்கடி. இப்போ மட்டும் உனக்கு எதுக்குடா ஆலியா? கொஞ்சம் நைட்டு வரையும் பொறுத்துக்கோ. குண்டு, என்னால் சுத்தமாக முடியலடி. அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணி அடக்கியாவது விட்டுடி. ஏறுதுடி எனக்கு. ஐயோ, பாரு எப்படி நிற்கிறான்னு. ஐயோ, ஜங்குக்கா டவல் வச்ச மரங்க. அவள் வந்துட்டானா அவ்வளோதாங்க. அவளுக்கு டிவி போட்டு விட்டுட்டு தலையை துவட்டி விட்டுட்டு வந்துருக்கேன். 5 மினிட்ஸில் எப்படியாவது இறகுடி. குண்டு, முடியலடி. உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, ரொம்ப வலிக்குது குண்டு. நான் என்னங்க பண்ணட்டும்? நான் சும்மா தானே குளிப்பாட்டிகிட்டு இருந்தேன், எதுக்கு வந்த? ஒன்று பார்த்தாலே ஏறுது எனக்கு. என்னங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க, பாத்ரூம் போங்க. என்ன நானே பண்ணிக்கணுமா? இத்தனை நாளும் நானே தாண்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது ஆரோகி, ஐயோ என்னாச்சுங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு திரும்பி அவன் ஃபேஸை கப் பண்ணுறான். ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அவன் மேலே சாய வந்துட்டுருக்கான். என்னங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, வலிக்குதுடி. ஐயோ ஆரோகி, முடியல ஆரோகி. அட்லீஸ்ட் பிடிச்சாத விடுறி ப்ளீஸ், கை கொடு. என்னங்க தெரியாது, யாருக்கும் தெரியாது, கை கொடு, நான் சத்தம் போட மாட்டேன், கொடு. அப்படின்னதும் ஆரோக்கிய கையை எடுத்து அங்கே அப்படியே வச்சு அவனே அப்படியே தடவிக்கிறான். அவளோட கையை வச்சு, ஆரோகி மேலேருந்து கீழே கொண்டு போடி. என்னங்க அப்படிதான் ஆரோகி, ஓகேவா? நீங்கள் இல்லடி, தெரிக்குது பாரு. ஐயோ, என்னங்க உங்களுக்கு காலங்காத்தாலேயே சத்தியமாக முடியல குண்டு. ஐயோ, நீங்கள் பாத்ரூம் போகிறீங்களா? நீயும் வாடி ப்ளீஸ். ஆரோகி, எதுக்கு ப்ளீஸ்ன்னெலாம் கேட்டுட்ருக்க? எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் பண்ணி விட மாட்டேன் நான் உனக்கு.
இப்போ அவன் இருக்காம்மா. ஆ புரிஞ்சுக்கோடி தங்கம். ஏ ஏ குண்டு. ம், குண்டு குண்டு. சரி சரி கொஞ்ச நேரம் கை வை. கொஞ்ச நேரம். ஆரோகி, ஆரோஹி. ஆ என்னங்க ஆலியா வந்துட்டா. சரி இந்தாங்க. இந்தாங்க பேண்ட் போடுங்க. நான் போய் அவளை ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆலியா, என்ன மார்னிங்கு? ஏய், நம்ம பியூட்டி பார்லரை திறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாவது வெளியில் போகணுன்னா காசு வேணும். ஸோ யாராவது இன்றைக்கி வராங்களான்னு பார்க்கலாம் ஹேர் கட்டுக்கு. ஒரு 2 அப்பாயின்மெண்ட் வேறு வந்துச்சு தெரியுமா? ஆ ரியலி? சரி அப்போ ஓப்பன் பண்ணி வை. ஆரோயி, இன்றைக்கி நீ லீவ் போடலையா? உனக்காக நான் லீவ் போட்டேன்டி. ஆ என்னங்க? ஓ, உன் புருஷன் வேறு இருக்கானா? என்ன ஆலியா, எந்த வேலையும் இல்லாமல் வெட்டியாக இருக்க போலையே. ஆமாண்ணா, உங்கள் பொண்டாட்டிக்கு தான் சேவை செஞ்சிட்ருக்கேன். அவள் இல்லாத போது உங்கள் குழந்தைக்கு க்ளீன் பண்ணி விடுறது அப்படி இப்படின்னு. ஆலியா, ஏய் ஆரோகி, ஒரு சான்ஸ் கேள்றி. ஒரு ஹீரோயின் இல்லைனாலும் ஏதாவது ஒரு ரோல். ஆலியா. அண்ணா சொல்லுங்கள். நீ என்கிட்ட ஏதோ சான்ஸ் கேட்டியாமே, என் பொண்டாட்டி சொன்னான். ஆமாம் ஆமாம். எந்த ரோலாக இருந்தாலும் பரவாயில்லண்ணா, நான் நல்லா நடிப்பேண்ணா. அப்படியா? சரி, இதே ரோல் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு குழந்த, அவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி ஒரு வேலை. அந்த ரோல் நடிகிறியா? என்னங்க பாவம். அண்ணா அது ஆரோக்கியவே. என்ன என்ன? ஓகே ஆரோகி, நான் வெளியில் இருக்கேன். என்ன கடைக்குள்ளே. நீ இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ண உன் ஹஸ்பண்டோட. நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்ணுறேன். பாய். ஜாய் வா, நீ வா போகலாம். இல்லை ஜாய் இருக்கட்டும். அவளுக்கு கொஞ்சம் கேரட் ஊட்டி ஒன்றும், நான் அப்புறமா வந்து விடுறேன். அப்போ ஆரோக்கியம் திரும்பி கிச்சனுக்குள்ளே போகிறா. அப்படியே ஜங்குக்கு அவள் பின்னாடி வருவான்னு நினச்ச மாதிரியே ஜேகே அப்படியே பின்னாடியே வரான். அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட ஃபோன் கிச்சனில் தான் இருக்கும். அதில் நிறையா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி ஆரோக்கி பார்த்தா செம்ம ஷாக்கு. ஒரு ஹீரோயினோட ஃபோட்டோ அவள் அனுப்பியிருப்பா, எதுவுமே போடாமல் அசிங்கமாக. அதை பார்த்ததுமே அவளுக்கு கண்லேருந்து டியர்ஸாக வருது. ஜங்குக்கு அப்படியே பின்னாடிருந்து கட்டி பிடிச்சிட்டு, ஒய் இப்போயாவது பண்ணி விட்றியா? என்னடி கேட்டுகிட்டே இருக்க, அமைதியாகவே இருக்க. என்ன இதெல்லாம்? என்ன என்ன இதெல்லாம்? என்னதுடி? எதை பார்த்து இப்படி அழுதுட்டு நின்றுட்டுருக்க? என்ன ஏதாவது ஹீரோயின் கூட செல்ஃபி எடுத்துருப்பா, அதை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு நின்றுட்டுருக்கியா? இல்லை, எதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பணும்? அதுவும் உங்கள் அஃபிஷியல் நம்பர் கூட இல்லை, உங்கள் ப்ரைவேட் நம்பருக்கு. ஆரோக்கி, என்னங்க ஏமாத்திட்டுருக்கீங்களா என்ன? ஆரோக்கி, அந்த ஃபோன் என்கிட்ட கொடு. உங்ககிட்ட கொடுக்க தான் போகிறேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒவ்வொன்றும் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு பெயின் தான் வரும்னு தெரியும். ஆரோக்கி, கத்தாமல் பேசு. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் உன்னை சீட் பண்ணல. என்னை சீட் பண்ணலன்னு சொல்லி என்னை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் தான் நினச்சிட்ருக்கேன் நீங்கள் என் உடம்பை தாண்டி வேறு எதுவும் பார்க்குறது இல்லைன்னு. ஆனால் ஃபோனில் கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்கல்ல. ஆரோக்கியம், அவளுக்கு ஒரு சீன் இருக்குது, அதனால் அனுப்பி விடுன்னு நான் கேட்டேன், அவள் அனுப்பி விட்டாடி. எப்படி கேவலமாக கேட்க முடியுது அனுப்பி விடுன்னு? எப்படி கேட்டீங்க? எப்படி கேட்டீங்க ஜங்குக்கா? எல்லாத்தையும் அவுத்து ஒரு ஃபோட்டோவை அனுப்பி விடுறி அப்படின்னு கேட்டிங்களா? ஆரோக்கி, கேட்குறதுக்கு முன்னாடி ஆரோக்கின்னு ஒருத்தி இருக்கா அவங்க லைஃப்பில், அவளை தாண்டி யார்கிட்டையும் அது கேட்கக்கூடாதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஆரோக்கி, நீ ரொம்ப போறடி, எனக்கு செம்மையாக கோவம் வருது. ஆரோக்கி, என்ன நான் ரொம்ப போகிறேன்? நீ டைரக்டர் ஆகணும், இது மாதிரி படம்லாம் எடுக்கணும்னா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துருக்கக்கூடாது. உன்னை நம்பி என் எல்லா சொத்தையும் விற்று நான் உனக்கு கொடுத்து இப்போ நடுத்தருவில் நிற்கிறேன்.
இப்போ எங்கள் அம்மா கூட என்கிட்ட பேச வர மாட்டாங்க. நீ அவங்க பின்னாடி தானே போகிற, போன்னு. என்னடா உனக்கு வேணும்? ஒரு சமயம் நான் தான் உலகம்னு சொல்லி என்னை நம்ப வைக்கிறேன். இன்னொரு சமயம் நீ எல்லாம் எனக்கு சீ அப்படின்ற மாதிரி என்னை போடி அப்படின்ற மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுற. ஆக்சுவலாக உன் மனசில் என்ன தான் இருக்குது சார்? ஆரோக்கி ரொம்ப டைலாக்லாம் விடாத. ஆமாம், டைலாகில் என்னோட இதெல்லாம் உனக்கு டைலாக் மாதிரி தெரியுதுல்ல? ஜங்குக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா? எத்தனை பேர் என்ன அப்ரோச் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நீயும் நானும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறது அந்த நியூஸை கேட்டு. ஒருத்தவங்களை கூட அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் நீ என்னடா இதெல்லாம்? என்ன இது? ஆரோக்கியம், இது ரொம்ப பெருசாக பார்க்காத. இதெல்லாம் சாதாரண விஷயம்டி. இது சாதாரண விஷயமா? அவள் உடம்பு உட்காந்து நீ ரசித்து பார்க்குறது சாதாரண விஷயமா? ஆமாடி, சாதாரண விஷயந்தான். ஆமாம், என்ன இப்போ? ஜேகே, நீ என்ன சீட் பண்ணுற ஜேகே. அவள் கூட போய் படுகலல்ல? அப்போவும் எனக்கு ஏதாவது பண்ணி விடுறீன்னு உங்ககிட்ட தானே வந்து நிற்கிறேன். ஸோ இது சீட்டிங் இல்லை. என்னை சீட்டிங் லிஸ்ட்டில் சேர்த்தாத, புரியுதா? கத்தாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. இப்போது இங்கே என் கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணி விடுன்னு கூப்பிடுறீங்க. அப்போ செட்டில் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பையனுக்கு ஏறாமல் இருக்குமா? அதுவும் உங்களுக்கு. அப்போது அந்த பொண்ணையும் கூப்பிடுவீங்களோ கேரவானில்? ஆரோக்கியம் ஓவரப் பண்ணுற, கொன்று போட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். என் காதல் மட்டும்தான் உண்மை. உன்னோட காதல் அதோ அந்த குப்பை மாதிரி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கி பாட்டுக்கு அழுதுகிட்டே வெளியில் போய் உட்காந்துடுறா மலையில். அப்போ ஆலியா அவங்க 2 பேரும் கண்டிப்பாக சண்டை போடுவாங்க அப்படின்னு ஜாயை முன்னாடியே கூட்டிகிட்டு போய் அவள் வீட்டில் வச்சுக்கிறா. ஜங்குக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஷர்ட் பட்டன்லாம் போட்டுட்டு, ஹலோ ஹலோ சைனீஸ், கேட்குதா? நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. நான் கேன்சல் பண்ண ஃப்ளைட் டிக்கெட்டை மறுபடியும் பண்ண என்ன? நான் ஆன் த வே. இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்த ஷூட்டிங் நடக்கணும். ஆமாடா, ஆமாம் வந்துட்டுருக்கேன். ஆமாம் வைக்கிறேன். இப்போ ஏர்போர்ட்டில் இருப்பேன். அப்படின்னு அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு கீழே தூக்கி வீசிட்டு அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு போயிடுறான். ஆரோக்கி பாட்டு அதை பார்த்துட்டே உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே நைட்டு வர மலையிலே நனைஞ்சிட்ருக்கா. அவளோட ஃபோனுக்கு நிறையா கால் வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறா. ஹலோ ஹலோ, ஏய் என்ன? இத்தனை தடவை கால் பண்ணுறேன், அலைய விட்றியா? என்ன ஜங்குக், நீ தான் போனல்ல, அப்படியே போக வேண்டியதானே? உன் புஷ்ஷாலடி நான் கிங் ஜியோன். என்ன என் வாய்ஸ் அவன் வாய்ஸ் மாதிரி இருக்கா? அந்த பொட்டை பார்க்க தான் என்ன மாதிரி இருக்கானா? வாய்ஸ் கூட என் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கா? நீ 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 எதுக்கு கால் பண்ணியிருக்க? ஏய், நான் மறந்துட்டியா? இன்னையிலேருந்து நீங்கள் ஜாப் சேர போகிற. என்ன வெளியிலலாம் இருட்டாகிடுச்சு, வானம்லாம் உன்னை மட்டும் காணோம். ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா விளக்கு பிடிச்சி உனக்காக? கிளம்பாடி. அது வந்து என்ன வரமாட்டேன்னு சொல்ல போறியா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கேருந்து வரகு வலிக்குதுன்னா உன்னை தூக்கிட்டு வரேன். நான் வரேன். நான் இப்போவே வரேன். டைமுக்கு இருக்கணும். அப்போ தான் உன் கடனில் கொஞ்சமாவது குறையும். நான் வாங்கி வச்சிருக்கா நல்லா 1 கோடி 10 கோடின்னு. கிளம்பாடி. டே ஜப்பானே விட்றா அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிவிட்டு போயிடுறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஆரோக்கியம் அங்கே ரீச் ஆகிடுறா. அந்த இடம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி இடம்னு. அவளுக்கு அங்கே போகிறக்கே ஒரு மாதிரி இருக்குது. தாட் ஃபுல்லாமே டைரக்டர் சார் தான். ஸோ ஒரு மாதிரி நடப்போனமாகவே போயிட்டுருக்கா. ரோட்டில் பொண்ணுங்கள்லாம் அரடுவர ட்ரெஸ் போட்டுட்டு போகிறவங்க வரவங்களையும் கூப்பிட்டுட்ருக்காங்க. கரெக்டாக அவள் பில்டிங்குக்கு கீழே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. அந்த இடமே ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குது. ஹேய், பார்த்தீங்களாடி யார் வந்திருக்கான்னு? அன்றைக்கி வந்துட்டு போன பொண்ணு. என்னம்மா நீயும் எங்களை மாதிரி உழைச்சி சாப்பிட்றதுல கஷ்டப்பட்டுட்டு இப்படி சாப்பிட்லான்னு வந்துட்டியா? அசிங்கமாக கேட்பேன். யாரை பார்த்து என்னடி கேட்குற? உன்னெல்லாம் கை கால் நல்லா தானே இருக்குது, நல்லா பேசவும் வருதல்ல, சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியதானே. வெக்கம் கெட்டவளுகளா.
ஃபஸ்ட்டு பலி விடுங்கடி. ஆ ஹொய் ஹொய், நிற்கிற இடத்த பாரு, பேசுகிற பேச்சை பாருங்கடி. ஆ ஏய், இந்த இடம் எப்படின்னு தெரியுமா? இந்த இடத்துக்குள்ளே வந்தாலே மேட்ருன்னு தான் பேர். உனக்கு மட்டும் அப்படி யாராவது சொல்ல விட்டுருவானா? ஆ அப்படி யாராவது சொல்ல விட்டுருவானான்னு கேட்குறேன். மேலே நான் பியூட்டி பார்லரில் தான் ஒர்க் பண்ண வந்தேன், உன்ன மாதிரி இல்லை. ஆ டெய்லியும் நீ இங்கே வந்து போவ பியூட்டி பார்லர்னு பேரில் உன் புருஷன்கிட்ட போய் சொல்லிட்டு. அவ்வளோதான் உனக்கு, அவ்வளோதான். ஹே, யார் இந்த அழகி? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லையே. ஏய் ஹாய். இப்போ நான் மேலே வேற போகணும். இங்கே பாருங்க, கொஞ்சம் தள்ளுங்க. ஏய் யார் இது? ஆ அதுவா, புதுசாக வந்திருக்கு. ஆ புதிய பீஸ் ப்ரோ. ஆ எனக்கு இன்றைக்கி நைட்டுக்கு இதான் வேணும். இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, தள்ளு. ஹே, என்னை பார்க்க கூட பாட்டிங்கிற? ஆ என்ன தனியாக கூப்பிட்டு போனாதான் பாப்பியா? அசிங்கமாக கேட்பேன். ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போடா. ஆ எவ்வளோ தைரியம் இருந்தா ஆ என் கோவத்தையே சீண்டுவ நீ. வாடி வா. ஏய் என்னை விடுடா, வாடி. இன்னைக்கு நைட் எனக்கு நீ தாண்டி. இவளுக்கு நான் 1,00,000 ரூபா தரேன், எவ்வளோ கற்றுனாலும் யாரும் வரக்கூடாது. டே என் கையை விடுங்க. இங்கே பாருங்க, யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். ஆ போ, எவ்வளோ பேச்சு பேசினேன். போ போ, நாளையிலேருந்து எங்கள் கூட வந்து நிற்கிற மாதிரி வா. என்ன உனக்கு 1,00,000? ஹா பரவாயில்ல, அழகாக இருக்க ஹீரோயின் மாதிரி 1,00,000மே உனக்கு கம்மி தான். நாளைக்கு நீ வந்து நின்னதும் உன்னை 3,00,000க்கு யாருக்காவது தரேன். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? இங்கே பாருங்க, என்னை விடுங்க, நான் மேலே போகணும், என்னை விடுங்க. ஏய் என்ன வாடி அடிச்ச? வா. இல்லை சாரி, இங்கே பாருங்க. டேய் கையறா. ஜங்குக்கா அப்படின்னு கையை உதறிட்டு ஆரோக்கிய போய் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. இவங்கெல்லாம் ரொம்ப மோசமாக. ஒன்றும் இல்லடி, இவங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி என்ன பேசினாங்க தெரியுமா? எனக்கு பிடிக்கவே. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி அருகருப்பா. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்றல. ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபேஸை கப் பண்ணி ஆரோக்கியோட ஐசியே பார்த்துட்ருக்கான். ஆரோக்கியக்கு ஒரு மாதிரி ஆகி ஒன்றும் இல்லை. டே ஜியோன், இதில் நீ தலையே இடக்கூடாது. ஒழுங்கா அவளை என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. இல்லைனா என்னடா பிடுங்குவ? என்ன பிடுங்குவ? நேத்தே நான் சொல்லிட்டேனா இல்லையா இவ ஃபோட்டோ காட்டி? இது எந்துடா? யாரும் கண்ணல்ல சூத்த கூட வைக்கக்கூடாதுன்னு இப்போ என்ன? இவங்கிட்ட சொல்லியாடி நீங்களாம்? கேஜி நாங்கள் சொன்னோம். நாங்கள் சொன்னோம்ல அது ஜியோனோட ஆளுன்னு. ஜியோன்? ஏய் நீ எங்கடி போகிற? நில்லு. அது நில்லு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஆரோக்கியம் அவன் ஃபேஸையே பார்த்துட்டு பதில் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அவன் நல்லா டைட்டாக ஆரோக்கியம் ஹக் பண்ணிட்டு, என்னடா பார்வை? யாழ் மேலே யாராவது பார்த்தா கை வச்சா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா? மறந்துட்டியா? கோமாவில் இருந்தியா? டே எனக்கு தெரியாது இதுவும் ஆள்னு. இப்போ தான் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான்ல. நேரம் போயிருக்கக்கூடாது அந்த தெருமுனைக்கு. ஜியோன் சாரிடா. எங்கேயும் கேளு, என்கிட்ட கேட்குற? என்னவா படுக்க கூப்பிட்ட? இங்கே பாரு ஜியோன் எப்பவுமே சாரி ஜியோன் பேசிகிட்டு இருக்கல்ல, மூடிக்கிட்டு நிற்கணும் நீங்கள்லாம். டே சாரி கேள்றா. இல்லை பரவாயில்ல இல்லை. ஏய் இப்போ அவன் சாரி கேட்பான், நீ என்ன சொல்கிற? வாயால் சாரி கேட்டாலாம் பத்தாதுடா, காலில் விழுந்து கேள்றா புறம்போக்கு நான் ஏன்னு சொல்கிற? இல்லை பரவாயில்ல, எனக்கு உன்னை பற்றி தெரியும்.
ஆ நீ அவ்வளோ நல்ல பொண்ணுன்னு என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த புறம்போக்கு நாய் உன்னை படுக கூப்பிட்டத. அப்புறம் எப்படி? ஆ டே கேள்றா. ஏய் நீயும் கேள்றி. காலைல விழுன்னு. இல்லை அது கேளு. 3 மணி வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணோம். இதேவே நினச்சிட்டு அழுதுட்டு இருந்தேன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் நீங்கள்லாம் உங்களை மாதிரி இல்லை இவ. என் பாஸ் அர்ஜுன் தெரியும்ல, சொல்லியிருக்காரு. இவ ஒருத்தனையே லவ் பண்ணி ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உங்களை மாதிரி இல்லை. என் பாஸும் இவ்வளோ ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான். ஆனால் இவ நேராக கண்ணெடுத்து பார்க்க கூட மாட்டானாமே. அப்படி என்ன தெரிய கண்ட உன் புருஷன்ட்ட? அது சரி சரி, அதெல்லாம் இப்போ டாபிக் இல்லை. டேய் கேள்றா. காலில் விழுந்து கேளுங்க. சாரி. குட், கேளு. டே ஜெய்கே சாரிங்க. காலில் விழுந்து கேள்றா. டே என்ன பட்டுக்க கூப்பிடும் போது தெரிலையா? காலில் விழுந்து கேளு. சாரிங்க. இதுக்கப்புறம் உன்னை இவ்வளோ பார்க்குறத நான் பார்த்தேன், சீவிடுவேன். எல்லா பொட்ட பசங்கிட்டையும் போய் சொல்லு, இந்த பொண்ணை மட்டும் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு, ஜியோனோட ஆளுன்னு. போ. ஏய் என்ன நீ ஓகேவா? அது இந்தா. என்னது இந்தா அப்படின்னு பார்த்தா டைரி மில்க் சாக்லேட். அவள் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கனால அவளை கூல் பண்ணுறதுக்காக அவள் கொடுக்குறான். புடி. என் பாஸ் பார்த்தான்னு வச்சுக்கோ, என் ஆளை நீ நவுட்டிட்டு போக பார்க்குறியான்னு கேட்பான். அவங்ககிட்ட சொல்லாத நான் உனக்கு சாக்லேட் கொடுத்தது. இல்லை எனக்கு வேணாம். புடிடி. எனக்கு வேணாம். புடி. எனக்கு மேலே ஒரு ஐட்டம் வேறு வெயிட் பண்ணுது. நான் போய் மஜா பண்ணும். இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. ஒரு நிமிஷம். என்ன? தேங்க்ஸ். இருக்கட்டும். ஆமாம் நீ ஏன் என்னை கட்டி பிடிச்ச? எப்போ வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட லவ்வர் அப்படி ஏன் கட்டி பிடிச்ச? ஒரு மாதிரி பயந்துட்டேன். அப்படின்னு பார்த்தா நீ எனக்கு தான் பயப்படணும் அவனை விட. எனக்கு பிடிக்கல. சாரி. பரவாயில்ல, சாக்லேட் சாப்பிடு. தேங்க்ஸ். மேலே வா. டே ஜப்பான் கூட்டு வாடா உங்கள் அக்காவை. தலை எனக்கு அக்காவா இவ? நீ அக்கான்னு தானடா சொல்லி பேசின பொட்ட போ அப்படின்னு அவன் பாட்டுக்கு மேலே ஏறி போயிடுறான். மேலே போகும்போது திரும்பி ஆரோக்கியம் ஒரு மாதிரி பார்த்துட்டே அவன் பாட்டுக்கு போயிடுறான். கா ஐயாக்கா. என்னடா எதுக்கிட்ட இப்படி என்ன பயமுறுத்துற? அப்பாடா நீ அதே என்கிட்ட பேசுகிறியே. என்ன பார்க்க வர பிள்ளைங்களாம் பயந்து ஓடுறாங்க. அக்கா நான் உன்னை அக்கான்னு கூப்பிடலாம்ல? கூப்பிடலன்னா தான் பிரச்சனை. நீ கூப்பிட்டுக்கோ. ஐய என்னக்கா என் தலை ஜியோனை பார்த்து சைட் அடிக்கிற போல? இல்லை நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏய் மேலே போகும்போது பார்த்தேன், அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குற. திரும்பி அவரும் பார்க்குறாரு. அன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் மீட் பண்ணிங்க, அதுவும் பொண்டாட்டின்னு சொன்னார். அன்றைக்கி விழுந்துட்டியாக்கா? சரிக்கா முறையாத. வா மேலே போகலாம். மேலே அப்படி நான் என்ன தான் ஒர்க் பண்ணணும்? எனக்கு இங்கே சேஃபாக இருக்குமா? நான் கொஞ்சம் ஜியோன்கிட்ட பேசணும். அவனை கூப்பிடு. என்னது அவனா? அவங்க இவங்கக்கா? சரி அவங்கள கூப்பிடு. அக்கா அர்ஜுன் வர நேரம் ஆயிடுச்சு. இந்நேரம் பார்த்து நீ ஜியோன் கூட பேசிகிட்டு இருந்தனா என் தலை அடி வாங்குவான். ஆல்ரெடி டெய்லியும் அடிப்பாங்க தெரியுமா ஜியோனை? என்னது டெய்லியும் அடிப்பாங்களா? ஏன் அக்கா? அதெல்லாம் விடு, அதெல்லாம் சீக்ரெட் சொல்லக்கூடாது. ஏய் என்கிட்ட சொல்லு, எதுக்கு அடிப்பாங்க? அக்கா நீ வாக்கா, மேலே யார் வந்திருக்கா தெரியுமா? சமந்தாவோட அக்கா நமிதா. வா, இன்னைக்கு உனக்கு வேலையே இல்லை. நீ வந்த நேரம் இன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்க போகுது. வா.
அப்படின்னு ஆரோக்கியா கையை பிடிச்சி அப்படியே மேலே மொட்டை மாடி கூப்பிட்டு போனான். ஃபுல்லாக அப்படியே பசங்க இந்த சைடு பொண்ணுங்கன்னு நல்லா ஆடிட்டுருக்காங்க. ஸ்டேஜில் அப்படியே ஒரு பொண்ணு மேலே ஒரு ஜாக்கெட்டும் கீழே ஒரு பாவாடையை போட்டு ஆடிட்டுருக்கு அப்படியே பேக் போஸ்ட்டில். அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு பானையில் நிறையா கல் அப்படியே குடிச்சிட்டு அதை போட்டு உடச்சிட்டு, டே இனி வேலையே கிடையாதுடா, எல்லாரும் அவன் கவலையை மறந்தா எப்படி ஆட முடியுமோ அப்படி ஆடுங்கடா, ஓய் வா அப்படின்னு அந்த பொண்ணு ஜங்குக்கோட காலரை பிடிச்சி இழுக்குது. ஆரோக்கியக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. அட பாவி ஜப்பான், நான் இங்கேருந்து கா கேட்டெல்லாம் பூடியாச்சு, நின்று பாரு என் தலையும் அந்த பொண்ணு எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு. டான்ஸா? DJ Nature.